சிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமனை தவிர மற்ற அனைத்து வேட்பாளர்களும் கடமைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை சிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமை ஆதரித்து ஆவாரம்பாளையம் பகுதியில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தொகுதியின் தேர்தல் களத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் KR ஜெயராமன் தான் உள்ளார் என்றும், காங்கிரஸ் வேட்பாளர் தற்பொழுதுதான் களத்திற்கு வந்துள்ளார் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அரங்கேறி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எளிமையான, எப்பொழுதும் சிரிக்கக்கூடிய, எப்பொழுதும் மக்களுக்கு ஓடோடி வேலை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக மறுபடியும் வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஐயா. திமுக கட்சியை நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. அந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தா திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி கடந்த 5 ஆண்டு காலமாக வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ள யார் இல்ல, திமுக காரங்கையில சாவியை கொடுத்து தமிழக மக்கள் படாத பாடு பட்டுப்பட்டிருப்பதை கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இருவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ தமிழகத்திற்கு எதிராக மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. காவிரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை ஜிஓவா போடுவதற்கு அவ்வளவு தாமதம்.